கண்டிப்பா வடிவேல் வந்து காமெடிக்கு லாய்க்கு இல்லைன்னு தான் சொல்லணும். வடிவேலால சுத்தமா வந்து பெர்ஃபார்மே பண்ண முடியல. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு கதை, செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு கதைங்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல கேத்ரின் தெரசா வச்சு ஒரு சாங் மாத்திரம் தான் கிளாமரஸாக பண்ணியிருக்காரு. மற்ற டேரக்டர்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, வடிவேல் வச்சு நீங்கள் காமெடி ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாதுன்னு தான் இந்த படம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஹாய், நான் உங்கள் டேரக்டர் சாம்சன் பேசுகிறேன். கேங்கஸ் படம் இன்றைக்கி வந்து பார்த்தேன். கேங்கஸ் படம்னாலே வடிவேலோட கம்பேக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. பட் வடிவேல் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 2011 வந்து விஜயகாந்த் சாருக்கு அகேன்ஸ்டாக நிறைய விஷயம் பப்ளிக்காக பேசுறதுனால நிறைய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் அவர் கூட ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போது வந்து சுந்தர்சி டேரக்டர் வந்து வடிவேல் கூட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ கிளிக் ஆச்சா இல்லையான்னு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வடிவேல் வந்து காமெடிக்கு லாய்க்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்தளவுக்கு வந்து தீனி வந்து சுந்தர்சி வந்து கொடுத்துருக்காரு. வடிவேலால் சுத்தமாக வந்து பெர்ஃபார்மே பண்ண முடியல. ஃபுல் சீன்ஸ் அவர் மேலே இருக்குது. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்னென்னா, அவரோட டைமிங் சென்ஸ் வந்து டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு இந்த படத்தில். அதுக்கு என்ன காரணம் தெரியல. அவர் இந்த 15 வருஷம் கேப் இருந்தனால டச் விட்டு போயிடுச்சா, இல்லைனா வயசானதுனால அவரால் அதை கொடுக்க முடியலையாங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா ஒரு ரியாக்ஷன் வருதுன்னு வச்சுங்களேன், காமெடி அப்படி ரியாக்ஷன் கொடுக்கணும்னா அவர் அந்த டைமிங்கில் கொடுக்காம கொஞ்சம் லேட்டாக கொடுக்குறாரு, ஸ்லோவாக கொடுக்குறாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, அந்த காமெடி சீனோட ரைட்டிங் பார்த்திங்கன்னா நிறைய பழைய படங்களை வந்து ஞாபகப்படுத்துது. பழைய படங்கள் இந்த சென்ஸ் இவங்களோட அதே காம்பினேஷன் படங்கள் அந்த தலைநகரெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஞாபகப்படுத்துது. அதை தாண்டி வந்து ஹீரோவும் காமெடியும் ரெண்டு பேருமே ஹீரோயின் மேலே ஆசைப்படுறதெல்லாம் அருணாச்சலம் படத்தை ஞாபகப்படுத்துது. பட் அந்த சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு சீன்ஸ் தான் வச்சுருக்காரு. பட் வடிவேலோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லாதனால அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து சுத்தமாக எடுபடல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா படம் உட்காந்து பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு. ஏன்னா சுந்தர்சி டைரக்ஷன்னா ஒரு கதை ஒன்று ட்ராவல் ஆகும், அதுக்கு வந்து காமெடியை வந்து உள்ளே போட்டுட்டு போவார். காமெடி ஒர்க் அவுட் ஆனாலும் நம்ம கதை ட்ராவல் பண்ணிட்டு போகலாங்கிற மாதிரி இருக்கும். இவர் வடிவேலுக்கு நிறைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அந்த வடிவேல் வந்து சுத்தமாக அது வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாதனால அந்த படம் வந்து அப்படியே வந்து டோட்டலாக வந்து உட்காந்துருச்சு. படம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ஒரு கதை, செகண்ட் ஹாஃபுக்கு ஒரு கதைங்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது தான் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்டோரி. செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 100 கோடி அடிக்கணும், அதுதான் வந்து ஸ்டோரி. செகண்ட் ஹாஃப் வந்து நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் சுந்தர்சி படம்னு சொல்லலாம். சுந்தர்சி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டாங்க, அதே மாதிரி மட்டன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஆவரேஜான சுந்தர்சி படம். அதில் வந்து நல்ல நிறைய காமெடியன்ஸோட காம்பினேஷனில் சேசிங் அந்த மாதிரி பண்ணுறக்கூடிய காமெடிஸ் எல்லாம் அந்த இதில் ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சில காமெடிஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் படம் பார்த்து ஒரு ஃபீல் கொடுக்குது. செகண்ட் ஹாஃபில் கேத்ரின் தெரசா வச்சு ஒரு சாங் மாத்திரம் தான் கிளாமரஸாக பண்ணியிருக்காரு. வாணி போர்ஷன் ஒரு போர்ஷன் வச்சுருக்காங்க. அவங்க போர்ஷனில் பெருசாக கிளாமர்லாம் எதுவுமே இல்லை. படத்தில் வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மியூசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ப்ராப்ளம் மியூசிக் டைரக்டர் வந்து இந்த மியூசிக் இதெல்லாம் படம் பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப பெருசாக பண்ணணுன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லாத மாதிரியே தெரிஞ்சுது. செகண்ட் ஹாஃப் ஆனால் வந்து அவர் ஃபார் பெட்டராக வந்து பண்ணியிருக்காரு. கேத்ரின் தெரசா சாங்கெல்லாம் ரொம்ப நல்லா வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. சவுண்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேமரா ஒர்க்கு அந்த சைடெலாம் வந்து ஓவரால் படம் வந்து ஓகே தான். டெக்னிக்கல் மற்ற சைடெலாம் வந்து ஓவராலாக படம் வந்து ஓகே தான். படம் வந்து கதை தான் டோட்டலாக மிஸ்ஸுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் கதை பெருசாக இல்லை, செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து செகண்ட் ஹாஃப் ஓகே ஓரளவுக்கு ஏதோ ஒன்று நம்ம பார்த்துட்டு போயிடலாம். சுந்தர்சி வந்து கதையை டோட்டலாக மிஸ் பண்ணிட்டாரு. காமெடியை அவர் வழக்கமாக ரொம்ப நம்புவார். இந்த தடவை வந்து வடிவேல் வந்து கைவிட்டான்னு சொல்லணும். மற்ற டேரக்டர்ஸ் நான் என்ன சொல்லுவேன்னா, வடிவேல் வச்சு நீங்கள் காமெடி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாதுன்னு தான் இந்த படம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு. அவர் வச்சு ஏதாவது சீரியஸ் கேரக்டர் வேணால் பண்ணலாமே தவிர காமெடியில் இனிமேல் வடிவேலுக்கு வந்து வேலைக்கே ஆகாது. இப்போ இந்த படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு அல்டிமேட் காமெடி வந்து எல்லாரும் நம்ம அந்த விஷயத்த சொன்னாலே சிரிக்கணுன்னா என்னென்னா, இந்த படத்துக்கு வந்து செகண்ட் பாட்டுக்கு வேறு லீடு வேறு வச்சு விட்ருக்காங்க. ஏன்னா படம் இந்த பாட்டே உட்காந்து பார்க்க முடியல, இதுக்கு லீடு வச்சு பார்ட் 2 வந்துச்சுன்னா அது யார் பார்ப்பான்னு தெரில. அது மாத்திரம் தான் இந்த படத்தில் வந்து ஒரு ஜென்யூன் காமெடின்னு சொல்லலாம்னு வச்சிங்களேன். பட் செகண்ட் ஹாஃபில் ஒரு சில காமெடி வந்து கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. வடிவேலுக்கு வந்து இந்த படத்தில் ரொம்ப பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. அவர் வந்து சுந்தர்சியை தாண்டி வடிவேலுக்கு வந்து நிறைய சீன்ஸே இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் போயிட்டு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி மிஷன் மாதிரிலாம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 மிஷன்னு, அதில் ஒரே ஒரு மிஷன் தான் சுந்தர்சி போவார். பட் 3 மிஷன்லேயுமே வந்து வடிவேல் தான் போவார். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹீரோவை தாண்டி ஒரு ரோல் வந்து வடிவேலுக்கு இருக்குது. பட் என்னதான் இருந்தாலுமே வடிவேல் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஏமாற்றம் தான். அவரால் முடியல. ஆக்சுவலாக அவரால் அந்த பழைய வடிவேலே கிடையாது. அவர் வந்து ஒரு லெஜெண்டரி காமெடியன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இவர் வந்து காமெடினே கிடையாது, இல்லை காமெடினாலே இவருக்கு வராதுங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோண வச்சிருச்சு இந்த படம். இந்த மாதிரி மேலும் பல சினிமா விமர்சனங்களுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
முக்கியமாக அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.